யாருமே பார்க்கவே இல்லை. என் வீட்டுக்காரர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. என்னை யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. தங்கச்சிக்கிட்ட தான் நான் இருந்தேன். அப்புறம் பையனும் என்னை விட்டுட்டு அக்கா வீட்டுக்கு போயிட்டா. அப்புறம் நீங்கள் மனநலம் பாதிக்கப்பட்டு இப்படிலாம் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது உங்களை யாரும் கவனிச்சிக்கலையா? யாருமே பார்க்க மாட்டாங்க என்னைய. என்ன காரணம், ஏன் உங்களை பார்த்துக்கலாம்? அவங்க காவல்துறை அதிகாரியோட உதவியோடு இவர்களை மீட்டெடுத்துக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்கான நிரப்பமான கூலி அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. துஷ்பிரயோகம் பண்ற அளவுக்கான சீண்டல்கள் அந்த மாதிரிலாம் அந்த சகோதரிக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது ஏற்பட்டிருக்குது. தற்போதைக்கு இந்த அக்கா என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இங்க உள்ள நபர்களை பார்த்துக்கிட்டு இந்த பாத்திரம் கழுவுறது, கிச்சனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றது, இந்த ஸ்டாஃபுங்களோட சேர்ந்து இவங்களும் ஒரு ஸ்டாஃபா என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஆளுங்களை கவனிச்சுக்கிறது, அவங்களை குளிப்பாட்டுறது, அவங்களுக்கு டைப்பர் மாத்திரம் இந்த மாதிரி வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளால முடிஞ்ச குறைந்த அளவான ஒரு ஊதியத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அவங்களுடைய வாழ்க்கையை நடத்தணும் இல்லையா, அதற்காக வேண்டி கேளுங்க, அவங்கள்ட்ட கேளுங்க, நல்லா பாதுகான்னு கேளுங்க. இருந்தாலும் உங்களுக்கு என்ன நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஒன்றும் எதிர்பார்க்கல, நல்லபடியா நான் இருக்கேன். பையனும் நானும் சேர்ந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. தாருல் மெஹப்பா உறவுகளே, அல்ஹம்துலில்லாஹ். தாருல் மெஹப்பாவினுடைய செயல்பாடுகளில் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் நம்ம வெறுமனே ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, முதியவர்கள், சின்ன பிள்ளைங்க, ரொம்ப படுத்த படுக்கையாக உள்ளவங்க, இந்த மாதிரி நபர்களெல்லாம் நம்ம பார்த்து அவங்களுக்கான தேவைகளை செஞ்சு கொடுக்கறது மட்டும் இல்லை, மற்றொரு செயல்களையும் செய்கிறோம். அது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ அது உங்கள்கிட்ட நம்ம தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொளிகள் எல்லாமே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான அனைத்து நன்மையும் கொடுக்கட்டும். என்ன செயல்கள் செய்கிறோன்னு சொன்னால், இப்போ அந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்ட நிலைமையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழல்கள்லேருந்து வர செய்வாங்க. இப்போ அப்படி வரக்கூடிய நபர்களுக்கு முறையான மருத்துவ சிகிச்சை செய்து அவர்களுக்கான தேவைகளை நிறைவேற்றி கொடுத்து அவங்க சரியாகவும் செஞ்சுருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்படி ஒரு சகோதரி அவர்கள் எப்படி மீட்கப்பட்டார்கள், எப்படி தாருல் மெஹப்பாவுக்கு வந்தாங்க, அதற்கு பிறகு அவங்க சிகிச்சை செய்யப்பட்ட பிறகு அவர்கள் எப்படி மாறினார்கள், இப்போ எந்த நிலைமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம் வாங்க இன்ஷா அல்லாஹ். முதல்ல அவங்கள பற்றியான ஒரு செய்தியை சொல்லிடுறேன். அவங்களுடைய பேர் ஃபைரோஸா. திருச்சி ஏர்போர்ட்டை சார்ந்தவங்க. அவர்கள் கிட்டத்தட்ட இரவு 1 மணி அளவில் ஒரு கால் வருது எங்களுக்கு. அபாபில் ட்ரஸ்ட் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சகோதரர் ஷேக் இப்ராஹிம் அவர்கள் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த ஷேக் இப்ராஹிம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு இஸ்லாமிய ஒரு பெண்மணி மனநலம் பாதிக்கப்பட்ட நிலைமையில் ஏர்போர்ட் ஏரியாவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் இன்னொரு முஸ்லீமான ஒரு சிராஜ்னு சொல்லி ஒரு காவல்துறை நண்பர் ஒருவர் அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி விட்றாரு. அவர் எப்படி கான்டாக்ட் பண்ணுறாருன்னு சொன்னால், ஒரு காவல்துறை நண்பர், அவர் இஸ்லாம் அல்லாதவர், அவர் இறக்கப்பட்டு ஏப்பா பாவம் துஷ்பிரயோகம் பண்ணுற அளவுக்கான சீண்டல்கள் அந்த மாதிரிலாம் அந்த சகோதரிக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது ஏற்பட்டிருக்குது. அந்த விஷயங்களெல்லாம் பார்த்து மனம் பொறுத்து கொள்ளாத அந்த காவல்துறை அதிகாரி அவர்கள் ஒரு முஸ்லீமான இன்னொரு அதிகாரியை பார்த்து, ஏப்பா உங்கள் ஆளுங்க தான் இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு சொன்னதுக்கு பிறகு அந்த சிராஜ் காவல்துறை அதிகாரி அவர்கள் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அங்கே உள்ள ட்ரஸ்ட்டுங்களுக்கு நிறைய கால் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி கால் பண்ணும்போது நம்ம அபாபில் ட்ரஸ்ட் ஷேக் இப்ராஹிம் பாயை கான்டாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சது அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், நிறைய நலப்பணிகளை அவங்களும் செஞ்சுட்டு வராங்க. அந்த அடிப்படையில் அவங்களால இந்த மாதிரி நபர்களை வச்சு பார்த்துக்கிற சூழல் அவங்களுக்கு அந்த ட்ரஸ்ட்டு கிடையாது. அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம், நம்மக்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் பண்ணாங்க. நைட்டு 1 மணிக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம போய் 1 மணிக்கு நம்மளுடைய மதரசா ஸ்டாஃபை கூப்பிட்டுக்கிட்டு, நம்மளுடைய பெரியம்மா இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க செல்லம்மாள் என்கிற ஃபாத்திமா, அவங்கள நம்ம கூட்டிக்கிட்டு என்ன பண்ணுறோன்னு சொன்னால் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு நம்ம அந்த சிராஜ் அதிகாரி அவர்களை, காவல்துறை அதிகாரி அவர்களை பார்த்து அவங்க ஒரு லெட்டர்லாம் கூட கொடுத்தாங்க. இந்த பெண்மணி மனநலம் பாதிக்கப்பட்ட நிலைமையில் ஒரு பழைய துணியெல்லாம் வச்சுக்கிட்டு, சாப்பாடெலாம் வாங்கி நிறைய பையில் வச்சுக்கிட்டு ரொம்ப சரியான கப்படிச்சிச்சு, சரியான வாடை, அதெல்லாம் தாங்க முடியல. சரி, அந்த மக்கள்கிட்ட கலெக்ட் பண்ண அந்த அவங்ககிட்ட யாசாவும் கேட்ட கொஞ்சம் பொருட்கள்லாம் அதில் இருந்துச்சு. அதெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தாங்க.
அவங்கள நம்ம மீட்டு கொண்டு வந்தோம். அந்த காணொலியை நம்ம இப்போ பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இணையமிக்க இஸ்லாமிய பெண்கள் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு சங்கத்தினுடைய அமுக்கத்தினர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய சங்கத்திற்கு கீழாக இயங்கக்கூடிய தாருல் மஹப்பா மதரசாவிற்கு திருச்சியிலே ஏர்போர்ட் ஏரியாவிலே நம்முடைய இஸ்லாமிய சகோதரி அவர்கள் சற்று மனநலம் பாதிக்கப்பட்ட நிலைமையில் சில நபர்களால் துன்புறுத்தப்பட்டு வந்த சூழலிலே நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு இந்த விஷயங்கள் தெரிய வரும் பட்சத்தில் அவர்கள் நம்முடைய சங்கத்தை பற்றி கேள்விப்பட்டு இந்த பெண்மணியை மீட்டு வருவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ் இன்று நம்முடைய சங்கத்திற்கு கீழாக இந்த பெண்மணியை நம்முடைய பாதுகாப்பிலே காவல்துறை அதிகாரிகளுடைய உதவியோடு இவர்களை மீட்டெடுத்துக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்கான நிரப்பமான கூலி அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வழக்கம் போல் தங்களுடைய ஆதரவை இந்த சகோதரிக்கும் தந்து உதவுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுக்காக கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த நிலைமையெல்லாம் சகோதரியை கூட்டிகிட்டு வந்தோம். இங்கே வந்து இருந்தாங்க. இங்கே வந்து இருந்ததுக்கப்புறம் நைட்டு கூட்டி வந்து இங்கே வைக்கிறோம். விடிஞ்சதுக்கு பிறகு சகோதரி ஆளை காணோம். நைட்டு 1 மணிக்கு போய் நாங்கள் கூட்டிகிட்டு வந்து இங்கே வைக்கிறோம். ஃபஜர் தொழுதுகிட்டு இருக்கிற நேரத்தில் எஸ்கேப் ஆகிட்டாங்க. அந்த அக்கா எஸ்கேப் ஆகி பக்கத்தில் உள்ள ஏரியாவுக்கெல்லாம் போய் பக்கத்தில் எரகுடின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த எரகுடிங்கிற ஊரில் போய் ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டு ரொம்ப ஆட்டம் போட்டுக்கிட்டு ரொம்ப மோசமான நிலைமை ஆகி போச்சு. அப்புறம் திரும்ப இங்கே போய் கண்டுபிடிச்சி அவங்களை கூட்டி வரதுக்கு போய் ஒரு பெட்டிக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டாங்க. அதாவது ஒரு பெட்டி கடை இருக்குது. அந்த பெட்டி கடைக்கு அடியில் போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க. ஒழிஞ்சிக்கிட்டு வரமாட்டேன்னு சத்தம் போட்டு கத்தி அங்கே உள்ள நபர்கள் எல்லாம் என்ன இப்படி பண்ணுறீங்க, என்ன அவங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்புறம் அங்கே உள்ள இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் வந்து சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஆசிரமம் வச்சு நடத்துகிறாங்க. அவங்கள வந்துட்டாங்க இப்படி கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்படும்னு சொன்னதுக்கப்புறம் திரும்ப அவங்கள கூட்டிகிட்டு வந்து வச்சு சிகிச்சைக்கு ஏற்படுத்துகிறோம். அவங்க அப்போதைக்கு அவங்கள பற்றின எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே நமக்கு தெரியாது. அப்புறம் டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் சிகிச்சைக்கு அப்புறம் தான் அவங்க டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு தெரிய வந்துச்சு. இப்போது அந்த சகோதரியை இப்போ முன்ன பார்த்தீங்க வீடியோவில் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி இப்போது நம்ம கூட இருக்கிறாங்க. சிகிச்சை எல்லாம் பணம்லாம் பெற்று அல்ஹம்துலில்லாஹ் நம்ம மதரசாவில் இப்போ ஒரு ஸ்டாஃபாக இருக்கிறாங்க. அவங்கள பற்றின விஷயத்த இப்போ பார்க்கலாம். நம்ம அந்த சகோதரி நம்ம இப்போ கூப்பிடலாம். வாங்கக்கா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். வாங்கக்கா, உட்காருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அலைக்கும் சலாம். நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் இங்கே மதரசாவுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சுங்க? தாருல் மஹப்பா மதரசாவுக்கு வந்து 5 வருஷத்துக்கு ஆயிருக்கும். சரிங்க. இப்போ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க ஞாபகம் உங்களுக்கு இருக்குதா? இல்லை, ஞாபகம்லாம் இல்லை, அதெல்லாம் மறந்து. நீங்கள் வந்து திரும்ப மதரசாலேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து திரும்ப ஓடுனது இப்படிலாம் எந்த ஞாபகமே இல்லை? இல்லை, அதெல்லாம் ஞாபகம்லாம் இல்லை. சரி. இப்போ அங்கேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் உங்களுக்கு விவரம் தெரிஞ்சுங்க எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க? 4 வருஷமாக இருக்கும். 4 வருஷமாக இருக்கிறீங்க. நீங்கள் வந்து 5 வருஷம் ஆயிடுச்சுங்க. சரி, மதரசா ஆரம்பித்த புதுஸ்டடிக்கு வந்தாச்சு. நீங்கள் வந்து 5 வருஷமாக ஆயிடுச்சு அல்ஹம்துலில்லாஹ். சரி, இப்போ உங்களுடைய ஹிஸ்ட்ரியை சொல்லுங்கள். நீங்கள் யார், எங்கே வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க, எப்படி அந்த நிலைமைக்கு ஆக்கப்பட்டீங்க, மனநலம் பாதிப்பு நிலைமைக்கு போனீங்கிற விவரத்தை நீங்கள் சொல்லுங்களேன். திருச்சியில் இருந்தோம் நாங்கள். முத டீ கடை அப்பா சொந்தமாக வச்சுருந்தாங்க. சரி. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வந்து மதிய வீடு கட்டிட்டாங்க, மாடி வீடு, திருச்சி கரிகால அண்ணா நகரில். அப்புறம் அவங்க எல்லாம் ஒன்றாகி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. தனிமையில் என்னை விட்டுட்டாங்க, யாரும் கவனிக்கலை. எங்கள் வீட்டுக்காரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இல்லை, யார் திருமணம் பண்ணி வச்சது உங்களை? அப்பா அம்மா தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சரி. வீட்டுக்கார் கோவிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, மாடி வீடு இருக்குன்னு. குழந்தைங்க உங்களுக்கு? ஒரே பையன்தான், விட்டுட்டு போயிட்டார், குழந்தையோட விட்டுட்டு போயிட்டாரு. சரி. அப்புறம் தங்கச்சி மூலமாக கொஞ்சம் கவனிச்சிட்டு இருந்தாங்க. சரி. அதுக்கப்புறம் அண்ணன் கொஞ்சம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. உங்களுக்கு எத்தனை அண்ணன் எத்தனை தங்கச்சி? 6 பேர் அண்ணன் இருக்காங்க. 6 அண்ணனா? 6 அண்ணன் இருந்தும் பார்த்துக்கலையா உங்களை? இல்லை, யாருமே பார்க்கல. சரி. 4 பேர் அக்கா தங்கச்சி இருக்காங்க. நீங்கள் எத்தனாவது? நான் 3ஆவதா தங்கச்சியாக இருக்கேன். சரி. உங்களுக்கு 2 அக்கா இருக்கிறாங்க? 2 அக்கா, ஒன்று ஒரு தங்கச்சி ஒன்று. மொத்தம் எத்தனை பேர் உங்கள் குடும்பத்தில்? 6 பேர் அண்ணன் இருக்காங்க, 4 அக்கா தங்கச்சிங்க இருக்காங்க. உங்களோட சேர்த்து 11 பேரா? 11 பேர் இருக்காங்க. யாருமே பார்க்கல என்னைய. எங்கள் வீட்டுக்காரர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. என்னை யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. பையன் மட்டும் இருந்தேன் என் கூட. தங்கச்சிக்கிட்ட தான் நான் இருந்தேன். அப்புறம் பையனே என்னை விட்டுட்டு அக்கா வீட்டுக்கு போயிட்டா. உன் பையன் பேர் என்னங்கக்கா? பையன் பேர் சதம் சேன்.
அவர் எங்கே இருக்கிறாரு? அக்கா வீட்டோட தான் இருக்கான், ஈரோட்டில் இருக்க அக்கா வீட்டோட இருக்கான். சரி. ஒரு அக்கா மனநலம் பாதிக்கப்பட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் கட்டி கொடுத்தாங்க. அவங்களும் யாரும் 5 குழந்தையோட. சரி, இப்போ இந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது நீங்கள் எப்படி, உங்களுக்கு எப்படி மனநலம் பாதிக்கப்பட்டுச்சு? வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிட்டாரு, கவலையில் அப்படி ஆயிடுச்சு. அப்படி ஆயிட்டீங்க. அப்புறம் நீங்கள் மனநலம் பாதிக்கப்பட்டு இப்படிலாம் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது உங்களை யாரும் கவனிச்சிக்கலையா? யாருமே பார்க்க மாட்டாங்க என்னைய. என்ன காரணம், ஏன் உங்களை பார்த்துக்கல அவங்க? எங்கள் அண்ணன் வருவாங்க, பணக்காரங்கன்னு காரில் போயிட்டாங்க. தங்கச்சி ஒரு ஆள் மட்டும்தான் கவனித்து பார்த்துட்டு இருந்தேன் என்னை. சரி, இப்போ நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இங்கேருந்து நல்லா சந்தோஷமா நல்லா தான் இருக்கேன் நான். இருந்தாலும் உங்களுக்கு என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஒன்றும் எதிர்பார்க்கல, நல்லபடியாக தான் இருக்கேன். பையனும் நானும் சேர்ந்து இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்ஷா அல்லாஹ். வாரத்தில் ஒரு நாளையும் பையனை பார்க்கணும், மற்றபடி எதுவும் இல்லை, நல்லா தான். பையன் வந்து இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ். சரிங்களா மக்களே, அல்ஹம்துலில்லாஹ். இந்த சகோதரிக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால், நம்ம அவங்களுடைய ஃபேமிலியே காமிக்கணும் தான். இவங்ககிட்ட இந்த செய்திகள்லாம் நம்ம ஆல்ரெடி முன்னாடியே கலெக்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு காணொலியில் உங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம இப்போ கேட்டோம். ஆல்ரெடி இவங்களுடைய விஷயங்களை கேட்டு நார்மல் ஆனதுக்கு பிறகு என்ன ஏதுங்கிற விஷயத்துக்கிட்ட ஏர்போர்ட்டில் உங்களுடைய தங்கச்சி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பிறகு அவங்க வந்து இஸ்லாத்தில் இருந்து கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டுட்டு அவங்க முர்த்ததாகி அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல தான் இவங்களுடைய மகன் சதாம் அப்படிங்கிற பையனும் இருந்தான். அந்த கிளிப்ஸை நீங்கள் இப்போ பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பின்னாடி போட்டு காமிப்பாங்க. கேளுங்க, அவங்கள்ட்ட கேளுங்க, நல்லா பார்க்கலான்னு கேளுங்க. மகனை பார்த்தனுமே எனக்கு சந்தோஷமா இருக்குது. என் மகனை பார்த்த மாதிரி இப்படி பார்க்க எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா? இதை தானே எல்லாரும் சொன்னோம். நாங்களும் இந்த பையன் போகாத, இப்படி போகாத, அப்படி இருக்காதுன்னு சொன்னோமா சொல்லலையே? கேட்டியா கொஞ்சம் நாள் அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக பார்த்தோம். அவங்க பையனையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ அந்த பையன் இங்கே வரணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கூட்டிகிட்டு வந்தோம் அல்ஹம்துலில்லாஹ். அந்த பையன் வந்து அந்த இஸ்லாத்தை விட்டு சென்ற அந்த சகோதரியுடைய வீட்டு இருந்ததுனால அந்த பையனும் இஸ்லாமிய அடிப்படையில் இல்லை. அவங்க வந்தாச்சு, கூட்டிகிட்டு வந்து அந்த பையனுக்கு திரும்ப களிமா சொல்லி கொடுத்து அந்த பையனுக்கு தாவா சென்டர், சென்னையில் ஒரு தாவா சென்டரில் போய் விட்டு அவன் நல்லபடியாக படித்து அல்ஹம்துலில்லாஹ் வந்தார். வந்ததுக்கு பிறகு அம்மா அவங்க எல்லாம் சேர்ந்து இருந்தாங்க. தற்போதைக்கு அந்த பையன் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், ஈரோட்டில் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்கிறார், ஒரு பெயிண்டிங் வேலை பார்த்துட்ருக்கிறார் அல்ஹம்துலில்லாஹ். அந்த பையனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, திருமணம் பண்ணி வைக்கணும் இன்ஷா அல்லாஹ். இந்த சகோதரி விருப்பப்பட்டது போட்டு, அதாவது அந்த பையன் அங்கே தனியாக பேச்சுலராக இருக்கிறான், இந்த அக்காவை கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சு பார்த்துக்கிற சூழலில் தற்போதைக்கு இல்லை. அந்த பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து ஒரு நல்ல விஷயங்கள்லாம் செய்யணும். எப்படின்னா, அந்த பையனுக்கு ஒரு ஆதார் கார்டு கூட கிடையாது. 5th 6th போகிற டைமில் தான் அந்த பையன் ஸ்கூல் போகல. அந்த அக்காவுக்கு முழுசாக தெரியல. அப்போது அந்த பையனுக்கு எந்த ப்ரூஃபுமே இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகு அசோக் டாக்டர்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாருங்க ஈரோட்டில். அந்த டாக்டர் மூலியமாக தான் அந்த சதாமுடைய விஷயங்கள்லாம் தெரிய வந்து அவங்க மூலியமாக தான் இவங்களை திரும்ப நம்ம கையில் எடுத்து அவர் தான் நலப்பணிகள் நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு வராரு அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அந்த டாக்டர் முஸ்லீம், கிறிஸ்டியன், ஹிந்து இப்படிலாம் பார்க்காம மனிதாபிமானத்தோடு செயல்படக்கூடிய டாக்டர் அவர். அந்த டாக்டர் சொல்லி தான் நம்ம என்ன பண்ணோன்னு சொன்னால் இந்த அக்காவை நம்ம கையில் எடுத்தோம். அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி தான் அந்த பையனுக்கு ஸ்கூலில் சர்டிஃபிகேட் வாங்கணும், சர்டிஃபிகேட் வாங்கி அதை வச்சு ஆதார் கார்டு வாங்கணும். அதை ஆதார் கார்டு வாங்கினதுக்கு பிறகு தான் அந்த பையனுக்கு எதுவுமே இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கான எதுவுமே இல்லை, பர்த் சர்டிஃபிகேட் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ எல்லாமே வாங்கியாச்சு அல்ஹம்துலில்லாஹ். இப்போது வாங்கி அந்த பையன் ஒரு இடத்துல இப்போ பெயிண்டிங் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். பார்த்துக்கிட்டு தன்னுடைய தாயையும் பார்த்துக்க முடியாத சூழல் தற்போதைக்கு இருக்குது. கொஞ்சம் பணம்லாம் சம்பாதிச்சதுக்கு பிறகு அந்த பையன் தானாக தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய தாயையும் வச்சு பார்த்துக்க சூழல் வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம 2 ஒன்றாக்கி வந்து பார்த்துட்டு போயிட்டு தான் இருக்கிறாரு. மாதம் ஒரு முறை தான் அவன் ஃபோனில் பேசுவான், அல்லது வாரம் ஒரு முறை ஃபோனில் பேசுவான். அக்காவுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னால், பையனை நேரில் வாரமாவது பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அது அவனுக்கு கொஞ்சம் இடரான ஒரு சூழல். இன்ஷா அல்லாஹ் இப்படி குடும்பத்தை இழந்து மோசமான நிலைமையில் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்கள் எல்லாம் தாருல் மஹப்பா வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செய்து அவங்களுடைய குடும்பத்தோடு நம்ம இணைச்சி வைக்கிறோம். இந்த ஒரு விஷயத்தை நிறைய பேர் அறிந்திருக்க மாட்டீங்க. இந்த காணொளியின் மூலமாக தாங்கள் அறிந்து கொள்வீர்கள் இன்ஷா அல்லாஹ்க்கா. நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க, பையனுக்கு சூழல் வந்து தற்போதைக்கு அப்படி இருக்குது. ஃபோனில் பேசி தானே இருக்கிறீங்க? ஃபோன் வாரம் பேசுகிறோம் அல்ஹம்துலில்லாஹ் பேசுகிறீங்க. இப்போ வாரம் பையனை பார்க்கணுன்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க. ஏன்னா உங்களுக்குன்னு உள்ள உறவு, உங்களுக்கு ஒரே உறவு பையன் மட்டும்தான். ஆமாம், அழுவாதீங்க இன்ஷா அல்லாஹ். உங்கள் பையனோட நீங்கள் சேர்ந்து நல்லபடியாக வாழலாம். வீட்டுக்காரர் இருக்கிறாரு, வாரம்னு சொல்கிறாங்க, ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்க, ஆனால் வீட்டில் சேர்த்து வைக்க மாட்டேங்கிறாங்க. அதையும் சேர்த்து வைக்க. சரி, தாருல் மஹப்பா மூலியமாக நாங்கள் அந்த முயற்சி செய்கிறோம். சரிங்களா? உங்களுடைய வீட்டுக்காரை கண்டுபிடிச்சி
நம்ம அதையும் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். நம்ம செய்வங்க வருத்தப்படாமல் இருங்க, நாங்களும் இருக்கிறோம். பாருங்கள், தாருல் மெஹப்பாவுடைய சொந்தங்கள் எல்லாருமே நமக்கு இருக்கிறாங்க. அவங்க நம்ம மட்டும் இல்லை, நமக்கு பின்னாடி எல்லா உறவுகளும் எல்லா உதவியாளர்களும் நிற்கிறாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கான விஷயத்தை செய்வாங்க. நீங்கள் சங்கடப்படாமல் இருங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உதவி செய்வான். சகோதரர்களே, தற்போதைக்கு இந்த அக்கா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இங்கே உள்ள நபர்களை பார்த்துக்கிட்டு இந்த பாத்திரம் கழுவுறது, கிச்சனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது, இந்த ஸ்டாஃபுங்களோட சேர்ந்து இவங்களும் ஒரு ஸ்டாஃபாக என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஆளுங்களை கவனிச்சிக்கிறது, அவங்களை குளிப்பாட்டுறது, அவங்களுக்கு டைப்பர் மாத்திரம் இந்த மாதிரி வேலைகள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்மளால் முடிஞ்ச குறைந்த அளவான ஒரு ஊதியத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களுடைய வாழ்க்கை நடத்தணும் இல்லையா, அதற்காக வேண்டி அல்லாஹ் போதுமானவன். வர நபர்களை அப்படியே விட்டுறாமல் அவங்களுக்கு சிகிச்சை அளித்து அவங்களுக்கு நம்ம அடுத்த கட்ட நகர்வுகளை செஞ்சுக்கிட்டு வரோம். அல்ஹம்துலில்லாஹ். இதில் ஒரு ஆதாரமாக இது இருக்குது. இந்த மாதிரி மற்ற வீடியோக்களையும் காணொலியும் நாங்கள் பதிவு செய்கிறோம். தொடர்ந்து இணைந்துடுங்க தாருல் மெஹப்பாவோட. நீங்கள் என்ன பண்ணணுங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு செய்திகள் வந்து சேரணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இதை நிறைய நபர்களுக்கு எத்தி வைங்க. என்ன காரணம்னு சொன்னால், இந்த மாதிரியான நலப்பணிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த மக்கள்கிட்ட போய் சென்றடையணும். இது மூலயமா இன்னும் 4 பேர் பயனடையலாம். அதற்காக வேண்டி தான் உங்கள்கிட்ட சொல்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.